வணக்கம் நண்பர்களே. நம்ம மந்திரம் தந்திரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு மேலும் நமக்கு கிடைக்கட்டும். நம்மளுடைய மந்திரம் தந்திரங்கள் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு எல்லா விஷயங்களும் காரியங்களும் சிறப்பாக செல்லும் போது கண்டிப்பாக நடக்குது. எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க. நிறையா பேர் நிறையா வீடியோவில் கமெண்ட்ஸில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு திருப்தியாக இருக்குது. சரி, இது வந்து 3வது முறையாக ஒருத்தவங்களை வசியம் செய்கிறதுக்கு, ஒருத்தவங்க பிடித்தவங்களை நம்ம வந்துட்டு வசியம் செய்கிறதுக்கு அது 3வது முறை வந்துட்டு வசியம் முறை. இந்த 3வது முறைங்கிறது 2 முறை இது வந்து எப்படி வந்துட்டு முதல் முறை 2வது முறைங்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். முதல் முறை வந்துட்டு அதை எப்படி செய்யணுன்றதை முதல் முறை செய்யுங்க. முதல் முறை உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் 2வது முறை செய்து பாருங்கள். 2வது முறை எப்படி செய்கிறதுங்கிறது அது வேறு முறை. இது முதல் முறை வேறு, 2வது முறை வேறு, 3வது முறை வேறு. டைரெக்டாக 3வது முறை செய்தாலும் பலிக்காது, இடையில் உள்ள 2வது முறை செய்தாலும் பலிக்காது. முதல் முறை செய்யணும். அது பலிக்காத பட்சத்துக்கு 2வது முறை செய்யலாம். 2வது முறை செய்து பலிக்காத பட்சத்துக்கு 3வது முறை. இந்த முறை செய்தீங்கன்னா 100% அது. இதை செய்வதுக்கு முன்னாடி நம்ம மனசை முழுமையாக இது கண்டிப்பாக நடக்கும், நம்மளுடைய பிடித்தவங்க நமக்கு கிடைப்பாங்க அப்படின்ற முழு நம்பிக்கையோடு செய்யணும். இந்த நம்பிக்கையில் ஒரு சிறிதளவு உங்களுடைய சந்தேகமோ எந்த ஒரு குளறுபடியும் இருந்தாலும் கண்டிப்பாக இது பலிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தயவுசெய்து எந்த ஒரு குளறுபடியும் முழு நம்பிக்கையோட இந்த காரியத்தில் இறங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய இதில் அதிகபட்சமாக நமக்கு வெற்றி கிடைச்சனால தான் நம்ம மேலும் வந்துட்டு நம்மளுடைய எல்லாரும் கேட்கறதுக்கு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போயிடுவோம். முதல் முறை செய்கிறது அந்த முறை வந்துட்டு 3வது முறை செய்கிறவங்க இப்போ இதை பார்க்குறீங்க. முதல் முறை செஞ்சதை பார்த்துருப்பீங்க, 2வது முறை செஞ்சுருப்பீங்க. 3வது முறை எப்படி செய்கிறதுங்கிறத புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா முதல் முறை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் போய் கிளிக் பண்ணி முதல் செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இதில் உங்களுக்கு செய்கிறது சரியாக தப்பாக, செய்யலாமா வேணாமா, பலிக்குமா பலிக்காதுன்ற உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருவீங்க. உங்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, வாங்க. நமக்கு பிடிச்சவங்களுடைய பெயரை முதல் முறையில் செய்த மாதிரி தான், 2வது முறையில் செஞ்ச மாதிரி தான் 3வது முறையிலையும் அதே மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணியில் ஒரு மஞ்சள் கட்டியை தண்ணியில் வச்சு லேசாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் தூள் கரைஞ்சி வரும் இல்லையா, மஞ்சள் கரைஞ்சி வரும். அதில் ப்ரெஷ்ஷு மாதிரி எடுத்து உங்களுடைய பெயரை எழுதுங்க. உங்களுக்கு பிடித்தவர்களுடைய பெயரை கீழே எழுதுங்க. கீழே எழுதிட்டு, அதாவது குறைஞ்சவளே இடைவெளி கொடுங்க. ரொம்ப பக்கத்தில் எழுதிங்கன்னா கிராஸ் போட முடியாது. அதனால் குறைஞ்சபட்சம் உங்களால் அந்த துணியில் நீங்கள் எவ்வளோ பெருசு துணி எடுக்கிறீங்களோ அதில் அந்த துணியை ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஒரு கோடு விழுகும். சரியா? அந்த கோடு விழுகும். அந்தையும் 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். சரியா? இதில் ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிங்கன்னா இதில் மேலே ஒரு கோடு கிடைக்கும், கீழே ஒரு கோடு கிடைக்கும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் கீழே ஒரு கோடு கிடச்சிருக்கா, இந்த கோடு. இதில் ஒரு கோடு கிடச்சிருக்கா, இந்த கோடு. இதில் நடுப்புற ஒரு கோடு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கோடு எடுத்துக்கோங்க. அந்த கோட்டில் நடுப்புற இந்த மையப்பகுதி மேலே உங்களுடைய கோடு, இந்த கோடு வர இடத்துல உங்களுடைய பெயர் எழுதுங்க. கீழே இந்த கோடு வர இடத்துல அவங்களுடைய பிடித்தவர்களுடைய பெயரை எழுதுங்க. எழுதிட்டு உங்கள் பெயர் முடிகிற இடத்துல இருந்து இந்த கோட்டை ஆரம்பிங்க. இந்த கோடு அப்படியே இவங்களுடைய பெயருடைய ஆரம்ப இடத்துக்கு வரணும். இதில் அவங்களுடைய பெயர் அவங்க தாய் தகப்பன் வச்ச பெயராக இருக்கணும். அதில் எந்த ஒரு இனிஷியலும் சேர்க்கக்கூடாது. அவங்களுடைய பெயர் மட்டும்தான் இருக்கணும். அவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பெயரை நீங்கள் மனசார 3 தடவை நினச்சிட்டு, 3 தடவை நினைக்கணும். மனசார 3 தடவை அவங்க உங்களுடைய என்ன விஷயமோ அவங்கள நினச்சி 3 தடவை நினச்சிட்டு அவங்களுடைய பெயரை எழுதணும். பெயரை எழுதி முடித்த உடனே அந்த எழுதி முடித்த உடனேவே அந்த இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு கோடு அப்படியே கொண்டு உங்களுடைய முதல் எழுத்துக்கிட்ட கொண்டு உங்கள் முதல் எழுத்துக்களை ஆரம்பிச்சிங்கள அந்த இடத்துல கொண்டு இந்த கோட்டை நிறுத்திட்டு அடுத்தது உங்களுடைய பெயர் முடிஞ்ச இடத்துல இருந்து திரும்ப அந்த கோட்டை இவங்களுடைய முதல் எழுத்துல நிறுத்துங்க. நிறுத்திட்டு இப்படி கிராஸ் போடுங்க. கிராஸ் போட்டு 4 புள்ளி வச்சுருங்க. இது எல்லாமே மஞ்சள் கட்டியிலே அந்த உரசனை அதிலேயே தான் உரசி
பத்தாததுக்கு வரிசை அதை எடுத்து எழுதணும். சரியா? இல்லைங்க 2 இது எழுதணும், அப்படி எழுத்து இப்படின்னோடனே அந்த இது தீந்துருச்சு திரும்பன்னா ஒன்றும் தப்பு இல்லை, முழுக்க செய்ய வேண்டியதுதான். சரியா? செய்கிற முறைகள் மட்டும்தான் இப்படி. அதை ஒன்றும் பேனா இல்லை, பென்சில் இல்லை, நம்ம அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஸ்கெட்ச் இல்லை. அதனால் வரிசை தான் செஞ்சாகணும். அப்படியே செஞ்சுக்கோங்க. ஓகே? சரியா? சரி, செஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னதில் ஒரு மேல்போக்காக தான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இந்த இதில் 2வது முறையில் வெறும் 3 மிளகு மட்டும் வச்சுருந்தோம் இல்லையா? அந்த முறையில் அதில் நடக்கலை அப்படின்னா 3வது இது கொஞ்சம் சிரமம், ஆனால் கண்டிப்பாக பழிச்சிரும். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு ஆணி. சரியா? இந்த ஆணியை நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், இது முடி, இது தலைமுடி, இது யாரை நீங்கள் வசியம் பண்ணீங்களோ அவங்களுடைய முடி வேணும். அவங்களுடைய முடி, இந்த தலைமுடியும் உங்களுடைய முடி நீங்கள் சீவும் போது இல்லையா, அந்த முடி 2யும் ஒன்றா சேர்த்துருங்க. இந்த ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. இந்த ஆணி இருக்கு இல்லையா, இந்த ஆணி எடுத்துக்கோங்க. ஆணியை நல்லா அடுப்பில் சூடுபடுத்துங்க. நல்லா ஒரு புது ஆணியாக இருக்கணும். அந்த ஆணியை அடுப்புலையோ விளக்குலையோ நல்லா சூடு பண்ணிங்கன்னா லேசாக ஒரு கறி மாதிரி தான் இருக்கும். அந்த இதில் உங்களுடைய முடியும் உங்களுக்கு பிடித்தவங்களுடைய முடியும் 2யும் ஒன்றாக இப்படி நன்றாக அப்படியே சுருட்டிடுங்க இந்த ஆணியில். சரியா? இந்த ஆணியில் நல்லா சுருட்டிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நல்லா முடியை சுருட்டி 1 2 முடியும் இணைஞ்சிடணும். இணைஞ்சதுக்கப்புறம் இந்த ஆணியை அந்த துணியில் வச்சு நல்லா பேக் பண்ணி நல்லா மூடிடுங்க. 2 முறை, முதல் முறை செய்கிற முறை நீங்கள் எந்த மரத்துக்கு இல்லை வேணாலும் அந்த இதை கொண்டு போய் நீங்கள் புதைக்கலாம். 2வது முறை செஞ்சது நீங்கள் ஆலமரமோ அரச மரமோ இந்த 2 இடத்துல மட்டும்தான் செய்யணுன்னு அதில் போய் பண்ணலாம். இந்த முறை இது அப்படி இல்லை. இது என்ன செய்யணும்னா, இந்த 2 பேர்த்தையும் முடியும் ஒன்றாக இணைச்சிட்டு பேரை இணைச்சி நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சுடுகாடு இருக்குதோ, அதாவது எந்த மதத்துக்காரவங்க சுடுகாடாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கொண்டு போய் இதை அப்படியே கொண்டு போய் போகும்போது உங்கள் வீட்டுக்கு தூரமாக இருந்தாலும் சரி, பக்கமாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, இதை அப்படியே சுருட்டுங்க. சுருட்டி நல்லா அந்த துணியில் நல்லா இந்த ஆணி வெளியில் வராத அளவுக்கு இந்த ஆணி இருக்கு இல்லையா, இப்படி மடிச்சிருங்க. அந்த துணியில் இப்படி மடித்து இதை இப்படி மடித்து நல்லா எந்த அளவுக்கு சுருட்டணுமோ சுருட்டி ஒரு நூலோ ஏதோ ஒன்று போட்டு கட்டிக்கோங்க. கட்டி இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த சுடுகாடு இருக்க இடத்துல உங்களுக்கு மனசில் நீங்கள் நினச்சி, நான் இதில் நினச்ச மாதிரி எனக்கு கண்டிப்பாக இது நடக்கணும், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இதை அந்த சுடுகாட்டில் தூக்கி போட்டுருங்க. சரியா? இதை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இந்த இது 100% நடக்கும். இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் இது யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்த எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லைக் பண்ணியிருக்கணும். சரியா? ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணியிருக்கணும். இப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த என்னுடைய குருதட்சணையில் உங்களுக்கு இந்த விஷயம் பலிக்கும். சரியா? சரி, ஓகே நண்பர்களே, நீங்கள் இதெல்லாமே செய்வீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான உங்களுக்கு தீர்வு நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்ததுக்கு. அடுத்த இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு மாந்திரிகத்தோட நம்ம எப்படி வசியம் செய்யலாம் அப்படிங்கிறது சிறந்த முறையில் சிறப்பான முறையில் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.